வாங்கிறது. திரு கனக சபாபதி, இந்த நிறைய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அதன் அடிப்படையில் கேள்விகளை எழுப்பிய பிரதமர் மோடிக்கு இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முரண்பாடுகள் குறித்து அவர் விளக்கம் அளிப்பாரா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப பிரதானமானது. அதை தாண்டி பாஜக தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு திராவிட மாடல் சித்தாந்தத்தை சந்திரபாபு நாயுடு தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலோ அல்லது பரப்புரையிலோ ரொம்ப தீவிரமா முன்வைக்கிறது பாஜகவுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கா? அதுக்கு முன்னால மூத்த அரசியல்வாதி திரு அருணன் அவர்கள் குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. அவர் ஏதோ முழங்காலுக்கும் உச்சந்தலைக்கு முடிச்சு போடுற மாதிரி இது ஏதோ தெரிஞ்சு சீட்டு கொடுத்தாங்கன்னு. இது ஜனதாதள கட்சி தோழமை கட்சி, அவங்க சீட்டு கொடுக்குறாங்க. நான் ரெண்டு உதாரணங்க அவங்களுடைய ஆளக்கூடிய கேரள மாநிலத்திலிருந்து சொல்றேன். 2021 அந்த கேரள கோல்டு தங்க கடத்தல்ல குற்றம் சாட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஸ்வப்னா சுரேஷ் அவங்களுடைய தோழர் தான் சிவசங்கரன் IAS ஆபீசர், பிணையாரி விஜயனுக்கு ரொம்ப நெருக்கமான ஆலோசகர், ஜெயிலுக்கு இருக்காரு குற்றம் சாட்டப்பட்டு. அந்த சுப்னா சுரேஷ் 3 அரசியல்வாதிகள் மேல, CPIM கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல்வாதிகள் மேல பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறார். ஒன்று முன்னாள் நிதியமைச்சர் தாமஸ் ஐசக், இன்னொன்று முன்னாள் கோவில் அமைச்சர், அவருடைய பெயர் கோவிலுக்கு அமைச்சர் சுரேந்திரன், மூணாவது அப்போதைய சபாநாயகர் ஸ்ரீராமகிருஷ்ணன். 3 பேர் மேலையும் பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறார். எங்க? கேரளாவிலேயே. அது ஏதோ கர்நாடகத்தில் நடந்து இப்ப மேல PMOவுக்கு சொல்லி தெரிஞ்சு பண்றது இல்லை, கேரளாவில் வைக்கிறாரு. இன்னைக்கு தாமஸ் ஐசக்கு அவங்க MP சீட் கொடுத்திருக்கிறாங்க. பாலியல் குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும். மிக மோசமான வருத்தக்கூடிய உதாரணம் ஒன்று சொல்றேன் பாருங்க. 2004 ஒரு சின்ன பள்ளி மாணவி, 14 வயசு பள்ளி மாணவி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டு குழந்தை பெற்றுக் கொள்ளுகிறார். அது எங்கன்னு சொன்னா ஃபேமஸான கேஸ் கிளிரூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்த கேஸ் வழக்கு. அந்த வழக்கில் அந்த பொண்ணு குற்றம் சாட்டுகிறார். அவர் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. அப்பா சொல்றாரு அந்த பெண்ணு மருத்துவமனையில் இருக்குது. அந்த பெண்ணை போய் அச்சுதானந்தன், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் அச்சுதானந்தன் மருத்துவமனையில் பார்க்கிறாரு. அப்ப அந்த பெண் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருக்கு தான் எனக்கு இந்த மாதிரி பண்ணுனது, ஆனா இப்ப அச்சுறுத்துறாங்க, உண்மையில வெளியில் சொல்ல வேண்டாம்னு சொல்லி அச்சுறுத்துறாங்கன்னு பேட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் போய் பிணையாரி விஜயன் அவரை பார்த்துட்டு இல்ல நாங்கெல்லாம் ஒன்னும் அச்சுறுத்தலைன்னு சொல்றாரு. கேரளாவில் இவங்க கண்ணு முன்னால 14 வயசு பெண் குழந்தை கற்பழிக்கப்படுகிறது, குழந்தை பெற்றுக் கொள்ளுகிறது. அதை கேட்பதற்கு பிணையாரி விஜயனுக்கு ஒரு நாதி இல்லை. இப்ப 2021 ஸ்வப்னா சுரேஷ் நேரடியாக குற்றம் சாட்டி இருக்கிறார். அவருக்கு MP சீட் கொடுத்திருக்கிறாங்க. இது யாருடைய குற்றம்? யாருடைய குற்றங்க? நேரா இவங்க கட்சியில் இருக்குது. இவர் கர்நாடகாவில் நடந்தது அங்க தெரியும்னு சொல்லி ரெண்டுக்கு முடிச்சு போடுகிறார்கள். நடந்தது தெரியாம இருக்கட்டும். திரு கனக சபாபதி, நீங்க அப்படி குற்றம் சாட்டப்படக்கூடிய ஒரு நபருக்கு எப்படி சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கிறீங்க. அதே கேள்வி இங்க பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு பொருந்தாதா? அதே குற்றச்சாட்டு முன்கூட்டியே தெரிந்திருக்கிறது அப்படின்னும் போது அவருக்கு எப்படி சீட்டு கொடுத்தாங்கன்னு கேட்கிறாங்க. சார், அதே குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கு, அகில இந்திய தலைமைக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரியாது. இவரு சொல்ற மாதிரி நீங்க கேரளாவில் உங்க கண்ணு முன்னால அந்த பொண்ணு உங்க தலைவர் மேல குற்றச்சாட்டு சார், என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அதை விட்டு போட்டு நீங்க தோழமை கட்சியில ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. நாங்க அதை ஆதரிக்கல. இப்ப நடவடிக்கை சட்டப்படி எடுங்கள். அவர் தண்டிக்கப்பட வேண்டும். அதுல மத்திய அரசு இதுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யும். என்ன பெண்களினுடைய உரிமைகளை பாதுகாப்பதில் பாரதிய ஜனதா கட்சி அரசானது முழுமையாக உறுதி பூண்டிருக்கிறது. முதல்ல பேசின அவர் காங்கிரஸ் தலைவர் திருமதி ஹசீனா அவர்கள் கூட குற்றம் சாட்டினாங்க. இது முழுக்க தவறு. பெண்களுக்காக அரசாங்கமாக பாஜக அரசாங்கம் இருக்கிறது. உதாரணமாக முத்ரா கடன் திட்டத்தில் 65 விழுக்காடு பலன் பெற்றவர்கள் புதுசா கணக்கு தொடங்கி இருக்கிறாங்க. ஜனதன திட்டம் 52 கோடி. நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த சுற்றுல பதில் சொல்லுங்க. உங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. சொல்றதுக்கு மறுக்கிறீங்க. பாலா அவங்க சொன்னாங்கல்ல, குற்றம் சாட்டினாங்கல்ல, எனக்கு பதில் கொடுக்கறதுக்கு டைம் கொடுங்க. எனக்கு பதில் கொடுக்கறதுக்கு இவ்வளவு நேரம் நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. நிறைய பட்டியல் சொல்லிருக்கீங்க. அருணன் அதுக்கு பதில் சொல்லணும்னு குறுக்கிட்டாங்க.